வணக்கம். அறிவின்பீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் சமையலை சுலபமாக்கும் டிப்ஸ். சப்பாத்தி மாவு மீது எண்ணெய் தடவி ஃப்ரிட்ஜில் வைத்தால் மாவு நிறம் மாறாமல் இருக்கும். முட்டை கெட்டுப்போகாமல் இருக்க லேசாக எண்ணெய் தடவி வைக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும் போது சிறிது அதில் கொஞ்சம் மக்காச்சோள மாவு சேர்த்து பிசைந்தால் சப்பாத்தி மிருதுவாக வரும். பால் பாயசம் செய்யும்போது பாதாம் பருப்பை அரைத்து அதில் சேர்த்தால் பாயசம் சுவையாக இருக்கும். வெண்டைக்காயை எண்ணெயில் வதக்க வேண்டும். அப்படி செய்தால் அதில் இருக்கும் பிசுபிசுப்பு தன்மை நீங்கிவிடும். அதன் பிண்டு குழம்பில் சேர்த்தால் வழுவழுப்பு இருக்காது, குழம்பும் ருசியாக இருக்கும். சப்பாத்தி மாவு மீது எண்ணெய் தடவி ஃப்ரிட்ஜில் வைத்தால் மாவு நிறம் கெடாமல் இருக்கும். முட்டையை வேக வைக்கும் பொழுது சில துளிகள் கடலை எண்ணெய் கல் உப்பு சேர்த்தால் எளிதில் வேகும். கொதிக்கும் தண்ணீரை ஊற்றி பாதாமை ஊற வைத்தால் அதன் தோல் எளிதாக உரிந்து வரும். ஊறுகாயில் சிறிதளவு வினிகர் சேர்த்தால் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கும். இட்லி மாவுடன் சிறிதளவு கடலை மாவு சேர்த்து தோசை ஊற்றினால் தோசை மொறுமொறுவென்றும் பொன்னிறமாகவும் இருக்கும். மழைக்காலங்களில் உப்பில் நீர் சேராமல் இருக்க பிளாஸ்டிக் ஷீட் மீது உப்பை கொட்டி காற்று புகாதவாறு கட்டி வைத்தால் போதும். புளிக்குழம்பு தயாரிக்கும்போது சிறிதளவு வெந்தயம் சேர்த்து தாளித்தால் சுவையாக இருக்கும். முட்டை கெட்டுப் போகாமல் இருக்க அதன் மீது லேசாக எண்ணெய் தடவி வைக்கலாம். முருங்கைக்காயை துண்டுகளாக நறுக்கி காற்று புகாத கவர் அல்லது டப்பாவில் போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் வாடாமல் அப்படியே இருக்கும். வாழைப்பூ சுத்தம் செய்யும்போது கையில் சிறிது நல்லெண்ணெய் தடவி கொண்டால் கையில் கரை ஒட்டாது. மீண்டும் வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி.